ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாமந்தவள்ளி சேனல். இப்போ நாங்கள் காஞ்சிபுரம் இட்லி தான் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள். காஞ்சிபுரம் இட்லிக்கு பச்சரிசி 2 டம்ளரு, புழுங்கரிசி 2 டம்ளரு, உளுந்து 2 டம்ளர் எடுத்துக்கிறோம். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா தோல் உளுந்தே நம்ம எடுத்துக்கலாம். எங்கள்கிட்ட தோல் உளுந்து இல்லாதனால நாங்கள் வெள்ளை உளுந்து குண்டு உளுந்தே எடுத்துக்கிட்டோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் ஊற வச்சு நாங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை நொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சீரகத்தை வந்து நெய்யில் வறுத்து போட்டுக்கணும். மிளகு வந்து தூள் தூளாக கொஞ்சம் உடச்சி அதையும் நெய்யில் வறுத்துக்கணும். முந்திரி வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், அதையும் நெய்யில் வறுத்து போட்டுக்கணும். சுக்கை வந்து நம்ம தூள் தூளாக நறுக்கி நம்ம சுக்கு வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் இருக்க மாதிரி வறுத்து நெய்யில் வறுத்து போட்டுக்கணும். சுக்கு இல்லாதனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சை வந்து தட்டி நாங்கள் வறுத்து நெய்யில் வறுத்து போட்டுக்கிட்டோம். கருவேப்பிலை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பா மாதிரி எடுத்துருக்கோம். அந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி வாழை இலை வச்சு, வாழை இலையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாவை அதில் ஊற்றி இட்லி நாங்கள் காஞ்சிபுரம் இட்லி செய்ய போகிறோம். செஞ்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா இப்படி இலையை எடுத்துட வேண்டியது. எண்ணெய் தடவி நம்ம வச்சோமா, இந்த மாதிரி எடுத்துட வேண்டியதான் இலையை. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கத்தியால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லியை அரைஞ்சி எடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சிட வேண்டியதான் இட்லி. இதையும் பார்த்திங்கன்னா இலை சுற்றிக்கிட்டு இருக்கா, இலையெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துட வேண்டியதான் இலையை. பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் இட்லி ரெடி.